வணக்கம் நண்பர்களே. மீண்டும் உங்களோடு பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய இந்தியாவின் முகவரியாக திகழ்கின்ற மிகப்பெரிய பாலங்கள், அணு மின் நிலையங்கள், மெட்ரோ ரயில்கள், ஏவுகணைகள், விண்ணை தொடும் கட்டிடங்கள், கணக்கிலடங்கா தொழிற்சாலைகள், இவை அனைத்தின் பின்னாலும் ஒரு பெயர் மறைந்து இருக்கின்றது. அதுதான் எல்&டி, லார்சன் அண்ட் டுப்ரோ என்ற நிறுவனம். பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள இந்த மகத்தான இந்திய தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தவர்களின் வாரிசு அல்ல. தனது அசராத உழைப்பாலும் தன் வியர்வையாலும் இந்த நிறுவனத்தை கவனமாக செதுக்கிய சிற்பி அவர். 1965 ஆண்டில் வெறும் 670 ரூபாய் சம்பளத்திற்கு ஒரு சாதாரண ஜூனியர் என்ஜினியர் ஆக வேலைக்கு சேர்ந்து எல்&டி குரூப்பின் சேர்மனாக உயர்ந்தார் அந்த மனிதர். அவரின் பெயர் அனில் மணிபாய் நாயக். சுருக்கமாக சொன்னால் ஏஎம் நாயக். வாழ்க்கையில் தங்கள் சிகரத்தை தொட துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஏஎம் நாயக் அவர்களின் வாழ்க்கை வழங்கும் மகத்தான 4 பாடங்களை உங்கள் பார்வைக்கு தர விரும்புகிறேன். அதற்கு முன்னால் ஏஎம் நாயக் பற்றிய ஒரு சிறு குறிப்பை இதோ கேளுங்கள். ஏஎம் நாயக் பிறந்த வருடம் 1942. பிறந்த ஊர் குஜராத் மாநிலத்தின் ஆனந்த் நகரின் அருகே உள்ள ஒரு கிராமம். தந்தை ஒரு பள்ளி ஆசிரியர். வல்லப வித்யாநகர் என்ற இடத்தில் உள்ள பிவிஎம் என்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் என்ஜினியர் ஆக பட்டம் பெற்ற அனில் நாயக் பம்பாய் நகரத்திற்கு வந்து முதலில் ஒரு சிறு நிறுவனத்திலும் பின்னர் அந்த வேலையை விட்டுவிட்டு 1965 ஆண்டில் எல்&டி நிறுவனத்திலும் சேர்ந்து பணியாற்ற ஆரம்பித்தார். எல்&டியில் ஏறக்குறைய 58 ஆண்டுகள் இடைவிடாத பணி. முதல் 21 ஆண்டுகள் அவர் லீவ் எடுத்ததே இல்லை. இப்போது நாம் அவரது வாழ்வு நமக்கு அறிவுறுத்தும் 4 முக்கிய பாடங்களை பார்க்கலாம். வாழ்க்கை பாடம் 1. அவர் சொல்கிறார், வேலையை நேசிக்காதே, அதை வழிபாடு செய். டிவோஷன் பியாண்ட் ஒர்க். ஏஎம் நாயக் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பதை உங்கள் கவனத்திற்கு வைப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. அவர் சொல்கிறார், எல்&டி என்பது நான் வேலை செய்யும் ஃபேக்டரி அல்ல, அது என்னுடைய கோவில். எஸ், இட் இஸ் மை டெம்பிள். நான் இங்கே இறைவனுக்கு பணிவிடை செய்வது போல என் வேலைகளை வழிபடுகின்றேன். அவர் வேலையில் சேர்ந்த நாள் முதல் தினந்தோறும் 15 முதல் 18 மணி நேரம் வரை உழைத்தார். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அவர் ஃபேக்டரியிலே கிடந்தார். நண்பர்களே, கடமைக்காக வேலை செய்பவன் தப்பி பிழைப்பான். ஆனால் செய்யும் வேலையை நேசித்து அதில் தன் ஆத்மாவை செலுத்துபவன்
அவன் மட்டுமே வரலாற்றை படைப்பான். இதுவே உண்மை. நண்பர்களே, இப்போது சற்று விலகிச் செல்லலாம். இது வெற்றியின் பார்வை என்ற உங்களது யூடியூப் சேனல், உலக தமிழ் மக்களின் சேனல். நான் கற்று ஆராய்ந்து உங்களுக்குச் சொல்லும் வெற்றி கதைகள் உங்கள் வாழ்வை மேலும் வளமாக்க வேண்டும் என்பதே என் நோக்கம். இப்போதே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள். ஏஎம் நாயக்கின் வாழ்க்கை பாடம் 2. சவால்களைக் கண்டு அஞ்சாதே, அவைகளை முன்னேற்றத்திற்கான வாய்ப்பாக அமைத்துக்கொள். அவர் சொல்கிறார், பொறியாளர்களின் வழிப்பாதைகள் சவால்கள் நிறைந்தவை, ஆனால் அந்த பாதைகளே உங்களை அதிகாரத்தின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் என்று ஆணித்தரமாக சொல்வேன். அது ஏஎம் நாயக் சொன்னது. மற்ற இன்ஜினியர்கள் சுலபமான திட்டங்களை தேர்ந்தெடுத்த போது ஏஎம் நாயக் யாரும் தொட பயந்த கடினமான திட்டங்களை தன் தோளில் தூக்கி போட்டுக் கொள்வார். இந்தியாவின் பாதுகாப்புத்துறை, விண்வெளித்துறை, துறைமுகங்கள் என்று சவால்கள் நிறைந்த துறைகளை பயமே இல்லாமல் கைகளில் எடுத்து செயல்படுத்தி சாதனை படைத்தவர் ஏஎம் நாயக். வாழ்க்கை பாடம் 3. உறுதிமிக்க தலைமை பண்பு. அன்ஷேக்கபிள் லாயல்டி டு தி ஆர்கனைசேஷன். 2002ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இந்தியாவின் 2 பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்&டி ஷேர்களை மார்க்கெட்டிலிருந்து விலைக்கு வாங்கி எல்&டி நிறுவனத்தை தங்கள் கைவசப்படுத்த நினைத்தன. அது சம் கைண்ட் ஆஃப் ஹாஸ்டைல் டேக் ஓவர். எல்&டி தன் அடையாளத்தையே இழக்கும் ஆபத்து நேரிட்டது. நிறுவனத்தின் தலைவராக இருந்த ஏஎம் நாயக் அமைதியாக இருக்கவில்லை. இரவு பகலாக போராடினார். முதலீட்டுக்காரர்களை சந்தித்தார். இறுதியில் ஊழியர்களுக்காக எல்&டி எம்ப்ளாயீஸ் ட்ரஸ்ட் என்ற அமைப்பை உருவாக்கி நிறுவனத்தின் பங்குகளை ஊழியர்களின் பெயர்களுக்கு மாற்றினார். எல்&டி என்ற ஆலமரம் போன்ற ஒரு பெரிய நிறுவனத்தை காப்பாற்றி அதை தன் ஊழியர்களுக்கே சொந்தமாக்கிய உலக அதிசயத்தை ஏஎம் நாயக் செய்து முடித்தார். தலைமை பதவி என்பது அதிகாரம் செலுத்துவதற்காக அல்ல, எந்த சூழ்நிலையிலும் தன் நிறுவனத்தையும் தன் ஊழியர்களையும் விட்டு கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்ற உண்மையை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு உணர்த்தினார் ஏஎம் நாயக். வாழ்க்கை பாடம் 4. சமூக பொறுப்பு. கிவிங் பேக் டு தி கம்யூனிட்டி. நீ உயரும் போது சமூகத்தையும் உயர்த்திவிடு, சமூகத்திற்கு திருப்பிக் கொடு என்று அடிக்கடி பேசும் ஏஎம் நாயக் தன் இப்போதுள்ள வருமானத்தின் 75% கிராமப்புற மாணவர்களின் கல்விக்காகவும் அவர்களின் மருத்துவத்திற்காகவும் தானமாக வழங்கி வருகிறார். நாயக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற அறக்கட்டளையை நிறுவி ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தை பம்பாயில் உருவாக்கி இருக்கிறார். தான் படித்த பொறியியல் கல்லூரியை விரிவுபடுத்தி
புதிய பாடத்திட்டங்களை அமல்படுத்த உதவி இருக்கிறார். ஏஎம் நாயக் அவர்களின் தொண்டினை பாராட்டிய இந்திய அரசாங்கம் 2009ஆம் ஆண்டில் அவருக்கு பத்மபூஷன் பட்டத்தையும் 2019ஆம் ஆண்டில் பத்ம விபூஷன் பட்டத்தையும் அளித்து கௌரவித்து இருக்கின்றது. 58 வருட சீரிய பணியிலிருந்து 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏஎம் நாயக் எல்&டி நிறுவனத்திலிருந்து விடைபெற்றார். ஏஎம் நாயக் பணியில் 1965ஆம் வருடம் சேர்ந்தபோது எல்&டி நிறுவனம் 16 கோடி ரூபாய் மட்டுமே வர்த்தகம் செய்து இருந்தது. அவர் ஓய்வு பெற்ற வருடம் 2023ஆம் வருடத்தில் 1,83,000 கோடி ரூபாய் வர்த்தகம் செய்யப்பட்டு உள்ளது. இந்த கணக்குகளை ஒரு ஒப்பீட்டிற்காகவே நான் பதிவு செய்கிறேன். நண்பர்களே, ஒரு கிராமத்து பள்ளியில் படித்து சாதாரண ஆங்கில அறிவோடு மும்பை வந்த ஒரு இளைஞன் தன் கடின உழைப்பால் ஒரு நிறுவனத்தின் தலையெழுத்தை மாற்ற முடியும் என்றால் உங்களால் ஏன் முடியாது? ஏஎம் நாயக் போன்று அவர் அடைந்த விஸ்வரூப வெற்றியைப் போன்று நீங்கள் அடைய என்னென்ன திட்டங்கள் உங்கள் கைவசம் உள்ளன? கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள், நாம் உரையாடலாம். ஏஎம் நாயக் அவர்களின் வாழ்க்கை பாடங்கள் 4ஐயும் நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒர்க் இஸ் எ டிவோஷன், எ டெடிகேஷன். 2. கன்வெர்ட் challenges into opportunities. 3. Unshakable loyalty and accountability of your position in the company. 4. Giving back to the community. இந்த 4 பாடங்களில் உங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமான பாடம் எது என்பதை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற இன்ஸ்பைரிங் கதைகளை நான் வாரந்தோறும் சொல்வேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிக்க நன்றி. அன்போடு ஜலால்.